வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு பொடி வெரைட்டி தான். சரிங்களா? இந்த பொடி இருந்துட்டால் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சரிங்களா? எல்லா நாளும் இதே மாதிரி பொடி செய்ய மாட்டேன். கருவேப்பிலை பொடி, எள்ளு பொடி அந்த மாதிரி மாற்றி மாற்றி செய்வேன். இன்றைக்கி இது நார்மல் பொடி. இந்த ரேஷியோவில் தான் நான் போடுவேன். இதை தான் சேர்ப்பேன். சரிங்களா? அந்த மெத்தட் இது எப்பவும் ரெகுலராக எங்கள் வீட்டில் செய்கிற ஒரு பொடி. அதை தான் இன்றைக்கி நான் காமிச்சிருக்கேன். இது சாப்பாடு வடிச்சிட்டு குழம்பு இல்லைன்னா கூட போட்டுக்கிட்டு நெய்யோ இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பிசைஞ்சிட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இட்லிக்கு நல்ல ஒரு பூண்டு தட்டி அது மேலே போட்டுட்டு நல்லா ஒரு ஸ்பூன்னு உங்களுக்கு எவ்வளோ தொட்டுக்க தேவையோ அவ்வளோ போட்டுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, ஏன்னா உப்பு எல்லாமே சேர்த்துருவோம் நம்ம. அதை நல்லா குழச்சிட்டு இட்லி சுட சுட இட்லி தொட்டுட்டு சாப்பிட்லாம். சட்னி தேவைன்னு அவசியமே கிடையாது, அவ்வளோ நல்லாயிருக்கும். தோசைக்கும் அப்படிதான். முட்டை தோசை செய்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ மேலே சிலர் காரம் போட்டால் பிடிக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பொடியை மேலே அப்படியே தூவி விட்டு முட்டையை உடச்சி தோசை ஊற்றிட்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த பொடியை அப்படியே தூவிட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்போவுமே செய்கிற எங்கள் வீட்டில் ரெகுலராக இருக்கிற பொடி. இந்த ரேஷியோவில் தான் நான் செய்வேன். இதே மெத்தடில் என்னை நடத்தி வந்தது உங்க கிருபை. பொடி செய்கிறதுக்கு இட்லி பொடி. சரிங்களா? நீங்கள் எந்த பொடினாலும் சொல்லிக்கலாம், உங்கள் விருப்பம். ஒரு கப்பு துவரம்பருப்பு, ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு. எந்த கப்பால் அளக்குறீங்களோ அதே கப்பு. இது 100 கிராம் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே 100 கிராம். கடலப்பருப்பு ஒரு கப்பு. 50 கிராம் எடுத்திங்கன்னா எல்லாமே 50 கிராம். அந்த ரேஷியோ தான். சரிங்களா? காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 5 மிளகா போடுறேன். நம்ம இதுவும் சேர்க்க போகிறோம், மிளகு சீரகமும் சேர்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு காரம் இந்த காரம் தேவையில்ல, மிளகு காரம் தான் தேவைன்னா இந்த மிளகாவை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் மிளகு ஜாஸ்தி பண்ணிங்க. இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவந்து வரணும், கருகிடக்கூடாது. ஏன்னா டேஸ்ட் சுத்தமாக நல்லா இருக்காது. நம்ம பொடின்றது சாதத்தில் இட்லிலையும் சாப்பிடும்போது அப்படி டேஸ்ட் நாக்கில் ஓட்டணும். அதுக்கு அந்த ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு மெதுவாக வறுத்து எடுக்கணும். இது வேலையே இல்லாமல் நிதானமாக எல்லா வேலையாக கூட இதை செய்யக்கூடாது. இதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி ஸ்லோ ஃபயரில் அழகாக நின்று வதக்கிடுங்க, வறுத்துடுங்க. சரிங்களா? காந்துருச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும், அப்புறம் அந்த பொடிக்கு டேஸ்ட் இருக்காது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வேணால் மிளகாவை தனியாக வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட பருப்பு போடலாம், இல்லைனா இப்படியும் போடலாம். நல்லா வறுந்து செவந்து வருது பாருங்கள். இந்த டைமில் எவ்வளோ மிளகு தேவையோ நான் ஒரு 3/4 ஸ்பூனுக்கு போட்டுக்கிறேன். சீரகம் ஒரு 3/4 ஸ்பூன். இதில் மிளகாவை குறைச்சிட்டு மிளகு காரம் கூட்டிக்கலாம், அது உங்கள் விருப்பம். சரிங்களா? இறக்க போகிறோம் பார்த்திங்களா? அந்த செவந்துட்டு இறக்க போகிற டைமில் தான் இதை சேர்க்கணும். அதை போட்டு பொரியணும்னு அவசியம் கிடையாது. நல்லா சூடு ஏறட்டும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். அதாவது மிளகு சீரகம். அந்த வறுக்கிறது தான் பதங்க. அதை கரெக்டாக பண்ணுங்க. இந்த பொன் கலர் சொல்லுவாங்க பாருங்க, அந்த கலர் வரணும். இப்போ மிளகு சீரகமும் போட்டுட்டு நம்ம வறுத்து எடுக்கிறோம். எடுத்துட்டு நல்லா ஒரு தட்டில் கொட்டி பரப்பி விட்டுருங்க, நல்லா ஆறட்டும். சரிங்களா? நல்லா பரப்பி விட்டு ஃபேன் காற்றுல வச்சுங்க. ஏன்னா சூடோடு போட்டு மிக்சியில் அரைக்க முடியாது இல்லைங்களா, அதனால் வேண்டி. இப்போது பெருங்காயம்
நான் வந்து பெருங்காயம் கம்பல்சரி போடுவேன், போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், அந்த பொன் கலர் லைட்டாக ப்ரௌன் ஆனது தெரியுது பார்த்தீங்களா, அதுக்கு தான். இப்போ ஒரு சொட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கிட்டு இப்போ ஒரு சொட்டு நல்லெண்ணெய் ஊற்றிங்க. அதில் ஒரு கட்டி பெருங்காயம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, இல்லை கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் போடுறீங்கன்னா, சும்மா அந்த பருப்பு வதக்குறோம் பார்த்தீங்களா, லாஸ்ட்டில் மிளகு சீரகம் போட்டோம் பாருங்கள், அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ போட்டு இது பண்ணிக்கலாம், ஒரு லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். அந்த பருப்புக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நல்லா உங்களுக்கு பொடியாக வேணும், பேஸ்ட் ரொம்ப தூளாக வேணும்னாலும் நீங்கள் அரைச்சிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து அது வந்து நரன் உருணை மாதிரி ஓரளவுக்கு அந்த மாதிரி இருக்கணும்னு விரும்புவாங்க. அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்துப்பேன். இப்போ இதோட போட்டு நல்லா ஒரு ஃபேனுக்கு அடியில் வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு ரிவர்ஸில் 2 திருப்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டி எடுத்து தொட்டு பார்த்துங்க. எனக்கு லைட்டாக அந்த ரவையாக வரணும் லைட்டாக, அப்போ தான் எங்கள் பசங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு சாப்பிடும்போது சவுண்டு வரும், நான் அதோட கடித்து சாப்பிட்ணும், அப்படி தான் அவங்களுக்கு விரும்புவாங்க. அந்த மாதிரி நான் அரைச்சிக்கிட்டேன். உங்களுக்கு அது மாதிரி வேணாம், சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா தூளாக என்ன பவுட்ராக என்ன அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா ஓட்டிக்குங்க பவுட்ராக. அது சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லிக்கும் அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு அந்த மாதிரி பிடிக்கும் இல்லையா, அப்படி எடுத்துக்கலாம். நல்லா இப்போ ஃபேன் காற்றுல ஆற விட்டுட்டு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. நீங்கள் எடுக்கும்போது ஸ்பூனில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அருமையாக இருக்கும். நெய் தேவைனாலும் போட்டுக்கலாம், நல்லெண்ணெய் தேவைனாலும் போட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க. சாதத்துக்கு போடுறதுன்னா சில டைமில் நெய் யூஸ் பண்ணுவாங்க, அது உங்கள் விருப்பம். இப்போ வந்து அந்த பாட்டில்லையும் இந்த பாட்டில்லையும் வருது. சின்னதில் யூஸ் பண்ணிக்கிட்டு அது காலியாகிட்ட பிறகு அதை யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ இவ்வளோண்டு பருப்பு போட்டவொடனே இவ்வளோ வருது பாருங்கள். இது மாதிரி நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அரைச்சி உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. என்ன நண்பர்களே, ஈஸியாக இருந்ததா? ரொம்ப ஈஸி, அதே டைமில் டேஸ்ட்டு. இதே மெத்தடில் செய்யுங்க, இந்த ரேஷியோவில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். வர வீடியோக்களில் மற்ற வகை பொடிகளையும் நான் போடுறேன். சரிங்களா? நன்றி நண்பர்களே.